நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கல்லூரி மாணவர்களை போதை மாத்திரைகளுக்கு அடிமையாக்கி வந்த சுல்லான்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ராஜஸ்தானிலிருந்து போதை மாத்திரைகளை இறக்கி உள்ளூரில் கைமாற்றி பணம் பார்த்து வந்த சம்பவம் வெளியே தெரிய வந்தது எப்படி? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள சூரியம்பாளையத்தில் காய்ச்சல் மாத்திரைகளைப் போலவே சர்வசாதாரணமாக போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே திருச்செங்கோடு காவல் ஆய்வாளர் வளர்மதி தலைமையில் சூரியம்பாளையத்தில் மப்டியில் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவர போலீசாரே ஷாக் ஆகினர். தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை வெளிமாநிலங்களிலிருந்து சட்டவிரோதமாக வாங்கி திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 23 வயதே நிரம்பிய 2 சுல்லான்கள் முக்கிய புள்ளியாக இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே தனிப்படை போலீசார் திலீப், கிருஷ்ணன் ஆகிய அந்த இருவரையும் தூக்கி காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். அதில் இவர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து திருச்செங்கோடு பகுதியில் உள்ள கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் பலரை போதை மாத்திரைக்கு அடிமையாக்கி வந்துள்ளனர். ராஜஸ்தானில் இருந்து போதை மாத்திரைகளை மொத்தமாக இறக்கி உள்ளூரில் கைமாற்றி கல்லா கட்டி வந்துள்ளனர். ஸ்பீட் போஸ்ட் பார்சல் மூலம் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வரவழைத்ததும் அம்பலமாகியுள்ளது. மிக எளிதாக கிடைப்பதாலும் மதுபாட்டிலை விட விலை குறைவு என்பதாலும் கூலி வேலைக்கு செல்லும் ஆண்கள் பலரும் இந்த போதை மாத்திரைக்கு அடிமையாகி வந்துள்ளனர். இதனையடுத்து பிடிபட்ட இருவரிடமிருந்து 1000க்கும் அதிகமான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணைக்கு பின்னர் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராஜஸ்தானில் இருந்து இவர்களுக்கு போதை மாத்திரை சப்ளை செய்யும் கும்பல் யார்? உள்ளூரில் இவர்களுக்கு வேறு யாராவது உடந்தையாக இருக்கிறார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.